ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ்ஃபுல்லி. போன வாரம் ஆஸ்கார் வரை சென்ற தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் நாமினேஷனுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தமிழ் படங்கள் எத்தனை, அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம லிவ்ஃபுல்லி சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 9 படங்கள் இதுவரையிலும் ஆஸ்காருக்கு தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்குங்க. பட் அதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த 9 படங்களில் 4 படங்கள் கமலஹாசன் அவருடைய படங்கள். ஒன்று அவர் நடித்த படங்கள், இல்லாட்டி அவர் இயக்கிய படங்கள். அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னாக்கா ஒரு மனிதருக்கு எவ்வளோ இன்டர்நேஷ்னல் சினிமா பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும்ல, எவ்வளோ ஒரு கன்சிஸ்டன்ட் லேர்னிங் இருக்கணும், எவ்வளோ ஒரு கான்ஸ்டன்ட் அப்டேஷன் இருக்கணும். நம்ம அதெல்லாம் பார்த்து தான் கமல் அவர்களை வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி பார்த்து வியக்கிறோம். ஏன்னா ஹி ஹாஸ் தட் மச் நாலேஜ். பட் இவ்வளோ நாலேஜ் அவர் அக்வயர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவர் வெறும் புத்தகம் படித்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜாக மட்டுமே அவர் இவ்வளோ கெயின் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ்லேருந்து தான் அவர் கெயின் பண்ணியிருப்பார். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவர் பார்க்கும் மனிதர்களிடமிருந்து, அவர் சந்திக்கிற சம்பவங்களிடமிருந்து நிறைய விஷயம் கற்றுருப்பார். அந்த மாதிரி அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் அவர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உண்டான உறவு, எம்ஜிஆர் அவர்கள் கமலுக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்கள், அவர் கொடுத்த அட்வைஸ், அதை பற்றிலாம் ஷேர் பண்ணார். அது கமலுக்கானதாக மட்டும் நம்ம எடுத்துக்காமல் எம்ஜிஆர் சொல்லி கொடுத்த விஷயங்களில் நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அப்படி என்ன எம்ஜிஆர் அவர்கள் கமலுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. எம்ஜிஆர் எவ்வளோ ஒரு டைனமிக் லீடரில், அப்படி பேரை கேட்டாலே ஒரு பவராக இருக்கும். அவர் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தோ திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் ஹிஸ் பொலிட்டிக்கல் லைஃப். எம்ஜிஆர் அஸ் அ ஹியூமனே வந்து நிறைய பேரோட அன்பை வந்து சம்பாதிச்சவர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போல்லாம் வந்து எம்ஜிஆர் ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே ஒரு 100 பேர், அப்படியே 150 பேர் அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்களாம். அதில் யாராச்சும் அவருக்கு தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா அப்படியே கையை சிக்னல் காட்டிட்டு போவாராம் அந்த பர்சனை. அந்த யாரை பார்த்து கையாட்டுறாரோ அவர் அன்னைக்கு ஹீரோ ஆகிடுவாராம். அவ்வளோ பேரும் அவரை குவிஞ்சிருவாங்களாம். எப்படி உன்னை எம்ஜிஆர் சாரே உன்னை பார்த்து கையை காட்டுறாரு அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான லீடரு. அப்படி இருக்கும்போது கமல் வந்து அப்போ ஒரு 40-50 படங்கள் பண்ண டைம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில். அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ கேட்டாரா, என்ன நிறைய படம் பண்ணிகிட்ருக்க போல இருக்கு நீ இப்போது அப்படின்னோன்னே, ஆமாங்கய்யா நிறைய பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நல்ல படம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், அவசியம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கமல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர்கிட்ட. டக்குன்னு எம்ஜிஆர் வந்து திரும்பி பார்த்து கமலை பார்த்து, ஓ அப்போ நல்ல படம் இல்லைன்னா நீ இப்போ பண்ணிகிட்ருக்கியா நிறைய படம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டோன்னே கமல் அவர்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சான். ஆஹா ஆமாம்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையே நம்ம யோசிக்கலாம். நம்ம பாட்டுக்கு படம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், என்ன படம் பண்ணுறோம், அதை செலக்டிவாக பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டினே அப்படி தோணுச்சு. அப்படி தோணி நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காட்டி நான் 100 படம் நடித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. இதில் இன்டர்னலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காருல்ல. அதாவது வந்து, ஆர் யூ இன் த ரைட் ட்ராக், நீ சரியான படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுறியா அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதை நம்ம லைஃபுக்கே எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், ஒரு நிறுவனத்தில். ஆர் வி இன் த ரைட் ட்ராக், நம்ம கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் பயணிக்கிறோமா, அதில் ஏதாச்சும் ஸ்கேட்டர் இருக்கா, பாதை மாறுறோமா அப்படிங்கிறத நம்மளே நின்று ஒரு நிமிஷம் பின்னாடி பார்த்து சரி பண்ணிக்கிறதுக்கான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் வந்து, நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கமல் அவர்கள் வந்து சகலகலா வல்லவனில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டார் கமல் அவர்கள். அப்போ வந்து ஒரு சீனா என்ன காட்சின்னாக்கா, கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அப்படியே பைக்கில் வர மாதிரியான ஒரு காட்சி. அதில் வந்து கமல் அவர்கள் வந்து ஆர்வத்தில் வந்து டூப்லாம் வேணாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இப்படி வந்திருக்காரு. உடஞ்ச கண்ணாடி வந்து அவருடைய கண்ணத்தை வந்து கிழிச்சிருச்சு. கமல் வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த செய்தி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு போகுது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. உடனே வந்து கமல் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து பண்ணுறது இல்லையா, ப்ராப்பராக சேஃப்டியாக பண்ண வேண்டியது தானே. நம்ம என்ன ரியல் ஹீரோஸ் கிடையாதுப்பா, சினிமாவில் தான் ஹீரோஸு. ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம். நம்ம ஒழுங்காக இருந்தால் தானே நிறைய நல்ல படங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாராம். அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, டூ இட் இன் த ரைட் வே. எது பண்ணாலும் ப்ராப்பராக ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸோடு பண்ணணும் அப்படின்றது. இது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குன்னு எடுத்துக்கலாம். பட் நம்ம பண்ணும்போதும் எது பண்ணாலும் அதை சரியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு லேர்னிங் பாயிண்ட் தான்.
அதே போல் இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா இதை அப்படியே விட்டுருக்கலாம். ஏதோ ஒரு நடிகருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நினச்சி விட்டுருக்கலாம். இல்லாட்டி யாரையாச்சும் விட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை என்னைக்காச்சும் பார்க்கும்போது கமல்கிட்ட விசாரிச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் கேட்ட அடுத்த மொமெண்ட்டே ஃபோன் பண்ணி விசாரித்தாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அன்பிற்கு எல்லை கிடையாது இல்லையா? நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்மளோட அம்மா தான், நம்மளோட அப்பா தான். ஸோ அது ஒரு 3வது பாயிண்ட்டாக நான் பார்த்தேன் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட லவ் ஹேஸ் நோ லிமிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். எம்ஜிஆர் நம்மளே நலம் விசாரிச்சிட்டாரா அப்படின்ட்டு கமல் ரொம்ப குஷி ஆகிட்டாரா அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம். அது ரொம்ப பெருமையாக எய்தாப்பில் ப்ரெஸ்காரவங்களாம் இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களே என்னை கூப்பிட்டு நலம் விசாரித்தார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பெருமையாக ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ரெஸ்காரவங்களுக்கு சொல்ல வேணும், இதை ஒரு துணுக்கு செய்தியாக ஒரு கிசுவாக போட்டு விட்டாங்க போல இருக்குது. அடுத்த நாள் எல்லாம் நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருச்சு. இதை எம்ஜிஆர் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி அன்போடு திட்டியிருக்கிறாரு கமல் அவர்களை. நான் உன்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணி உன்னை நல்லா விசாரித்தேன், அதெல்லாம் ஏன் நீ ப்ரெஸ்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கிறது பேப்பரில் சொல்லி தான் தெரியணுமா? உனக்கு தெரியாதா நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு செல்லமாக அவரை திட்டியிருக்கிறாரு. ஒரு நல்ல அட்வைஸும் கொடுத்துருக்கிறாரு. இந்த இதில் என்ன நமக்கு தோணுச்சுன்னா அவருடைய சிம்பிளிசிட்டிங்க. ஹவு சிம்பிள் அ பர்சன் இஸ். அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு புரட்சி தலைவர், பல இதயங்களை வென்றவர். எவ்வளோ சிம்பிளாக அந்த உரிமையாக சொன்னது பியூட்டிஃபுல்லாக தோணுச்சு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இந்த 5வதாக சொல்ல போகிற இந்த மொமெண்ட்டு தான். நானே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு. அப்போ எம்ஆர் ராதா அண்ட் எம்ஜிஆருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது. அதனால எம்ஆர் ராதா அவர்கள் ஜெயிலுக்கு கூட போனாங்க. அந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். பட் என்னென்னா, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார் எம்ஆர் ராதா அவர்கள். அவர் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறாரு. அந்த ஃபங்க்ஷனில் கமல் எம்ஆர் ராதாவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க 2 பேரும். அப்போ கல்யாண ஃபங்க்ஷனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது நசன்னு ஒரே சத்தம். என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் வரார் அப்படின்னோன்னா அந்த மேரேஜ் ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பயங்கர பயம் வந்துருச்சான். ஆகா, எம்ஆர் ராதா வேறு இருக்கார், இப்போ எம்ஜிஆர் வேறு வராரு, ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாற்றுறாங்களாம். எம்ஆர் ராதா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தார்னா ஓகே, அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு எம்ஜிஆர் அவர்களை உட்கார வச்சிடலாம் இப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எம்ஜிஆர் அதை கட்டி வந்துட்டார் போல இருக்கு. கடன்னு வந்தவர் இப்படி திரும்பி பார்த்துருக்காரு, எம்ஆர் ராதாவை பார்த்துட்டாராம். பார்த்தோன்னே ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நேராக எம்ஆர் ராதாட்ட போய் கை கொடுத்துட்டு 2 பேரும் பக்கத்து சேரில் உட்காந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவங்க 2 பேருமே எவ்வளோ பெரிய ஆளுன்னு அதில் தோணுச்சுன்னு கமல் அவர்கள் சொன்னார். இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட்டு, தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ட்டு. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 2 தமிழ் வார்த்தைகள். பட் அது வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் அதை வாழ்ந்து காட்டியிருக்காருன்னா எம்ஜிஆர் சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன ஈகோவுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிறோம். ஒரு சின்ன சொத்துக்காக அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை இருக்குது, பைப்படியில் சண்டை நடக்குது, தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம சண்டை போடுறோம். பட் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துகிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு நடந்தாலும் அதை பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறதுங்கிறது ஹவு ஜெனரஸ் ஹி இஸ் இல்லை? ஸோ எவ்வளோ ஹைட் பண்ணாலும் பி ஜெனரஸ் அப்படின்றது ஒரு 5வது பாடமாக இருந்தது. இதை நான் சொல்லலைங்க, இது கமல் அவர்களே அவரோட ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்ஜிஆர்ன்ட்டு இப்போ ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஏன் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்கா, இதில் ஏதாச்சும் நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டில் ஏதோ 1-2 பாயிண்ட் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம்ல. ஒரு சின்னதாக சம்மரைஸ் பண்ணுறேனே. பாயிண்ட் நம்பர் 1, ஆர் யூ இன் த ரைட் ட்ராக்? பாயிண்ட் நம்பர் 2, டூ இட் இன் த ரைட் வே வாட் எவர் யூ டூ. பாயிண்ட் நம்பர் 3, லவ் ஹேஸ் நோ லிமிட்ஸ். பாயிண்ட் நம்பர் 4, எந்த ஹைட்ஸ் போனாலும் பி சிம்பிளிசிட்டி. பாயிண்ட் நம்பர் 5, பி ஜெனரஸ். இதில் 1-2 நம்ம எடுத்துக்கோமே, முடிஞ்சால் 5ஐயுமே ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நல்லா தானே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்னும் லூஃபுல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.